செய்கிறோம். அதனால் நம்ம இட்லி தட்டில் வச்சு வேக வைக்கிறப்போ அப்படியே நம்ம எப்படி செய்கிறோமோ அப்படியே வந்துடும். இது இப்போ இட்லி தட்டில் வேக வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, அடுத்து என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாவில் வந்து கொழுக்கட்டை செஞ்சுருக்குறோம். அதாவது விளக்குகளும் தட்டுகளும் செஞ்சுட்டு இந்த மாதிரியும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ஒரு சுண்டு விரல் நீளத்துக்கு மெல்லிசாக உருட்டி எடுக்கணும். இதையும் வேக வைக்கணும். வேக வச்சு ஒரு தட்டில் இந்த கொழுக்கட்டைகளை பரப்பி இதன் மேலே அந்த கொழுக்கட்டை தட்டுகளும் கொழுக்கட்டை விளக்குகளும் வச்சு அதில் நெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றணும். இப்போ இதை வேக வச்சுட்டு அடுத்து என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வெந்த கொழுக்கட்டைகள் அந்த நீளமாக உருட்டினது அந்த தட்டில் பரப்பி அது மேலே இந்த கொழுக்கட்டை தட்டு கொழுக்கட்டை விளக்கு அதை வச்சு அதில் நெய் ஊற்றி அதில் திரி போட்டு வச்சுருக்குறோம்.